தளபதி சொன்ன மாதிரி the race is between primary forces. கட்சிகள் நிறைய இருக்கு. the race is between the primary forces. TVK is a primary force, DMK is a primary force. தளபதி ஸ்டைல் எப்பயுமே அப்படிதான். என்ன மேட்ச்னே தெரியாம நம்ம போய் எப்பயுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம். நம்ம அப்ப இதுக்கு பின்னாடி அண்ணாமலை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப அவரும் வெளியே வந்துட்டாரு, ஆனா அவரும் கலகம் பண்றாருங்க. அவங்க பேசுறதுக்கும் அண்ணாமலைக்கும் எப்படி கனெக்ட் பண்றீங்க? ஏன் நம்ம அண்ணாமலை இதுக்கு பின்புலத்துல இருக்காங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படின்னா, அதிமுகன்றது இன்னைக்கு தேதியில தனித்து விடப்பட்டுள்ள ஒரு கட்சி தான். அன்புமணி ராமதாஸ் சமீபமா கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பதிவுகள் போட்டாங்க. அவர் யாரோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு? அதிமுக கூட தான் நடத்தணும். அதிமுக கூட நடத்தணும், ஆனா யாரோட நடத்தினாரு? கூட்டணி பேசுற எல்லாருமே பாஜகவோட பேசினா அப்ப இங்க யாரு பிரைமரி ஃபோர்ஸ்? எங்களோட இலக்கு 2031 சொல்லி நிறைய இடத்துல பதிவு பண்ணிருப்பாங்க பாஜகவினர். என்டிஏ தலைமையில ஒரு முதல் வேட்பாளர் அறிவிக்காமே கூட போலாம். பாஜக, பாமக, டிடிவி, ஓபிஎஸ், அண்ணாமலை அவர்களை கூட அறிவிக்க வாய்ப்பு இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. நயினார் தானே உங்க தலைவரா இருக்காரு. அப்புறம் இல்ல, அதுதான் நான் சொல்றேன். தாவேகாக்கு வந்து 7% தான், 9% தான் அப்படின்ற ஒரு மனநிலையில அந்த ஒரு முடிவு எட்டிருக்கலாம் அவங்க. ஆனா இன்னைக்கு இட் இஸ் வெரி கிளியர். டிவிகே இஸ் ரைசிங் வெரி குயிக்லி. தாவேகாவோட வளர்ச்சி வந்து அபரிவிதமா இருக்கு. அப்ப இவங்களே 25 பேசிக்கிறாங்கன்னா உண்மையா கண்டிப்பா கூட இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது நடந்தாதானே சுவாரஸ்யமா இருக்கும் எலெக்ஷன். அங்கதானே இங்க ட்விஸ்டே. தளபதி வந்து இந்த எல்லா கணக்குகளையும் தவிடுபடி ஆக்குறாரு. யாரோட போனா அது யார் வருவனே உங்களால முடிவு பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம இங்க போனா தளபதி சிஎம் ஆயிட்டா ஒவ்வொரு கட்சிக்கு 4 ஆப்ஷன், எல்லாருக்குமே 4 ஆப்ஷன் இருக்கு. ஆனா இதை பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி. அப்போ நீங்க வந்து ஐயா எடப்பாடி அவர்கள்ட்ட இருந்து இதவே பிடுங்கிறதுக்கான சதித்திட்டம் நடந்துருச்சுன்னா, ஏன்னா இப்ப நீங்க டிஎம்கேவை அகற்றணும்ன்றதையும் தாண்டி யாராச்சும் ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் அகற்றினாதான் பாஜக தமிழ்நாட்டில் வளர முடியும். தன்னையே காலி பண்ணுவாங்கன்னு இருக்கிற சூழல்ல எடப்பாடி எப்படி கூட்டணிக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். ஆகா, நம்ம காங்கிரஸ், விசிகா இவங்க இருக்கிற கூட்டணியை கம்யூனிஸ்ட் தக்க வச்சுக்கிட்டோம்னா நம்ம தான்டா இவங்க எல்லாம் அடிச்சுக்கிறாங்கடான்ட்டு. அங்கதான் இல்ல. இது தாவேகாக்கு மாபெரும் வெற்றி ஈட்டி தரும். அப்ப தாவேகா பலமாயிரும். இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்க வேலையில நம்ம இந்தியா ஃபுல்லா புத்துணர்வு பண்ணணும், இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி ஐயா ராகுல் காந்தி நினைச்சிட்டாரு அப்படின்னா ஸ்ட்ராங்கான கூட்டணி. உங்களுக்கு தெரியும்ல, தளபதி வந்து மிகப்பெரிய பிராண்ட். நிச்சயமா வந்து கேரளால வந்து உங்களுக்கு தெரியும் தளபதிக்கு என்ன மாஸ் இருக்குன்ட்டு. ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாமக திமுகவோட நினைவதற்கான நகர்வை நோக்கி நகர்ந்தால் அண்ணன் திரும்ப என்ன செய்வார்னு தெரியல எனக்கு. அன்னைக்கு நீங்க வந்து என்ன நினைச்சீங்க? தாவேகாக்கு வந்து 9% இருக்கு, மேஜரா திமுக ஓட்ட பிரிக்குது, நம்ம ஜெயிச்சிடலாம்னு கணக்கு போட்டீங்க. இன்னைக்கு தாவேகாவே 25% பேசல, சிந்திக்க வேண்டியதா இருக்குல்ல. நம்ம we are very very clear. சிஎம் கேண்டிடேட் இஸ் தளபதி விஜய். அதாவது களம் அப்படிதான் இருக்கு, தாவேகாக்கு சாதகமா தான் இருக்கு. அதை வெளிப்படையா வந்து இன்னைக்கு இருக்க மீடியா சொல்லாது, ஆனா களம் வந்து தாவேகாக்கு பயங்கர சாதகமா இருக்கு. 75 வருஷம் இவங்க விளையாண்ட மைதானத்தை தயார்படுத்தி அதுல நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். அப்ப அவருக்கு அரசியல் தெரியல அப்படின்னு சொல்றவங்க தான் கோமாளி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவ்வளவு மாசத்துக்கு முன்னாடி இட் இஸ் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு சொல்றாரு அப்படின்னா அது சும்மா முதல் கூட்டத்திலேயே சொல்றாரு. அப்ப தளபதி வந்து அதை சும்மா சொல்லல. வணக்கம் டிவிகே ஆர்மி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணன் பிரியமுடன் மணி அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் சுந்தர். 2026 தேர்தலுக்காக கூட்டணி கணக்குகள் எல்லா கட்சிகளுமே பேசிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பிட்டு அதிமுக வந்து இதில் கட்சியிலே மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட்டணி பற்றி பேசிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகளும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டிவிக்கே வந்து இது குறித்தான எந்த ஒரு பேச்சுகளுமே இல்லை. கூட்டணிக்கு போறாங்களா இல்லையா, விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்காரு, கூட்டணி குறித்தாக தாவேக்கோட நிலைப்பாடு என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல கூட்டணின்னு வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மக்களை நம்புறவங்க வெறும் கூட்டணி கணக்கை மட்டுமே போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. தளபதி மக்களை நம்பி வந்திருக்காரு. மக்கள் தளபதிக்கு பெரும் ஆதரவு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க. எங்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை, அதிகாரம் மட்டுமே எங்களுக்கு தேவை அப்படின்றவங்க இந்த கூட்டணி கால்குலேஷனை போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த கால்குலேஷன் சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணியை பற்றி ஓடிட்டு இருக்கு. நம்ம மக்களை தொடர்ந்து சந்திப்போம். இந்த அடுத்த வாரத்திலிருந்து தளபதி மீண்டும் மக்களை சந்திக்க தயாராகிடுவார். தொடர்ந்து மக்களை சந்திப்போம். தளபதி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது நம்ம கொள்கையை முன் வச்சிருக்கோம். நம்மளோட இதை நம்ம பாலிசியை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை பொறுத்து சூழல் இப்போ சுற்றிட்டு இருக்க சூழல் உங்களுக்கே தெரியும். நிறையா விஷயங்கள் நடக்குது கடைசி 2 நாளாக. ஸோ மைக்கை பிடிக்கிறவங்களாம் ஒரு விஷயத்தை வெளியே சொல்லிட்டு இருக்காங்க, முத்துக்களை உதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஒரு களம் அமையும். தளபதியை நம்பி வந்து சேர்றவங்க சேருவாங்க. அப்படி யாரும் சேரவில்லை என்றாலும் மக்களின் பலத்தோடு தனியாக சந்திக்க தயாராக இருக்குது. இப்போ தாவேக்கா குறித்து, கூட்டணி குறித்து அவங்க மற்ற கட்சிகள் பேசுகிறாங்கல்ல, தாவேக்கா வந்து கூட்டணி குறித்து பேசலனா கூட அதிமுக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கு. அதிமுக கூட்டணிக்கு வராங்க, எல்லாம் வந்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கல்ல. சமீபமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பேச்சு பொருளான ஒரு சம்பவம் இருந்துச்சு. கொடியை காமிச்சது அவங்க ஏற்படுத்திய நம்ம ஆட்கள் போய் கொடியை பிடிச்சி ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம பசங்க கூட சொன்னாங்க, ஐயோ தலைமையில இருந்த மறுப்பு செய்தி வரலையே, அது வரலையே, இது வரலையே. இப்போ முந்தானத்து என்னாச்சு? எடப்பாடி என்ன சொன்னாரு? கூட்டணி பேச்சுவார்த்தை போகல அப்படின்னு சொன்னாரு. பிள்ளையார் சொல்லி போட்டேன்னு யார் சொன்னா? இல்லை, அவரு தான் தொண்டர்களை பார்த்து சொன்னான்னு சொல்றாரு அவரு. அங்க பாருங்க கொடியை செய்துன்னு யாரை காமிச்சா? அங்க இருந்தது 2 கொடி தான்.
அதிமுக கூடி எல்லா கூட்டத்திலையும் தான் அசையுது. அவர் என்ன அதிமுக கூடிய காமிச்சா பிள்ளையார் சொல்லி போட்டேன்னு சொல்லுவாரு? அந்த வீடியோல கிளியரா இருக்குல்ல, அவர் நம்ம கொடி பறக்கிற இடத்த காமிச்சு சொல்றாரு. இப்ப பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னவரு இப்ப முந்தானத்தை என்ன சொல்றாரு? நாங்களும் பேசலாம் அவங்களும் பேசலாங்கிறாரு. அப்ப நம்ம தலைமையில இருந்து ஏன் மறுப்பு தெரிவிக்கலன்னு புரியுதா? இப்ப நான் மறுப்பு தெரிவிச்சிருந்தோம் அப்படின்னா அது ஒரு பேச்சு பொருளா ஓட்டியிருப்பாங்க ஒரு 4-5 நாள் டிஆர்பிக்கு. நமக்கு அதுல வந்து தளபதி ஸ்டைல் எப்பயுமே அப்படிதான். நம்மளா ஒரு விஷயத்த வந்து பண்ணல, தனியா ஒரு விஷயம் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு, அதை போய் எதுக்கு தேவையில்லாம நம்ம பங்கு பெறணும்? என்ன மேட்ச்னே தெரியாம நம்ம போய் எப்பயுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம். நம்ம அமித்ஷா அவர்கள் அளவுக்கு வந்து எல்லா ஊடகங்களும் போய் கேட்கறாங்க, அங்கேயும் பதில்கள் வருது. அவர் என்ன சொன்னாரு? அவங்க அங்கேயும் பேச்சு வர்றாங்க. அப்ப இப்போ இவ்வளவு நாள் இப்ப கூட்டணி கட்சிகள்லாம் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு திமுக நம்மள என்ன சொன்னாங்க? பாஜக பி டீம்னாங்க. என்ன ஆச்சு? அவங்க வாயாலே சொல்லிட்டாங்களே எங்களுக்கு அவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடக்கலன்ட்டு. இந்த சிபிஐக்கு மாட்ட வந்தா கூட கூட்டணி கணக்கு அப்படின்னு பேசுறாங்க. சீமான வரைக்கும் பேசினாரு. அதையும் நான் தெளிவா பதிவு பண்ணிடுறேன். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க அன்னைக்கு கொடி பிடிச்சிங்க சிபிஐ வேணான்ட்டு, இன்னைக்கு வந்து சிபிஐ வேணும்னு. நம்ம சிபிஐ கேட்கவே இல்லை. நம்ம மனுவில் நம்ம எஸ்ஐடி தான் கேட்டோம். அந்த எஸ்ஐடியில் சுப்ரீம் கோர்ட்டு தான் சிபிஐ நினச்சி போட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு புரிதலை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அவதூற பரப்புறவங்களுக்கு போய் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எப்படி நீங்கள் எழுப்புவீங்க? அவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும் சிபிஐ நமக்காண்டி போட்டிருக்காங்கன்ட்டு. அப்படி இல்லை. சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ ஆதவ அர்ஜுனா மேலே கேஸ் போடல, விஜய் அவர்கள் மேலே கேஸ் போடல, அப்போ வந்து கடைசியாக கூட்டணிக்கு போவாங்க அப்படின்ட்டு தான் இந்த இதை வச்சு கூட்டணி தானே சொல்கிறாரு. அவர் பிஜேபி கூட்டணியோட கனெக்ட் பண்ணி பேசுகிறாருல சீமான். பெர்மிஷன் லெட்டரில் ஆதவ அர்ஜுனா பேர் இருந்துச்சா? இல்லை. ஏன் அவர் போடணும் அவர் மேலே கேஸு? ஏன் அவர் மேலே போடணும்? இவங்க பொதுச் செயலாளர்ன்ற அடிப்படையில் அவர் தான் எல்லாத்தையும் முன்னிருந்து பார்க்குறாருன்றதுல அவர் பேரை இணைச்சிருக்காங்க அக்யூஸ்டா. அதுவுமே வந்து மதியழகன் அவர்கள் பேரை தான் வந்து முதல்ல போட்டிருக்காங்க. அவர் மேலே ஏன் போடணும்? இல்லை, அதுதான் அந்த கூட்டணி கணக்குன்னு வரும்போது பிஜேபி மையப்படுத்தி சொல்கிறாங்க, அதிமுக மையப்படுத்தி சொல்கிறாங்க. மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வச்சு பேசுறதுக்கு தயாராக இல்லை. இப்போ விசிக வந்து டிவிகே கூட வந்துடும், பாமக வந்துடும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதுனால தான் பேசணும்னு சொல்கிறாங்க. வந்துடும் யார் சொல்கிறா? இல்லை, அந்த கூட்டணி பற்றியும் பேசணும்ல. ஆனால் அங்கெல்லாம் பேசலை. முழுக்க முழுக்க ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பற்றி மட்டுமே பேசுகிறாங்க. தளபதி சொன்ன மாதிரி த ரேஸ் இஸ் பிட்வீன் பிரைமரி ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? கட்சிகள் நிறையா இருக்குது. தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, பிசிகா இருக்குது, எஸ்டிபிஐ இருக்குது, நிறையா இருக்குது. சின்ன சின்ன சிறிய கட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க. த ரேஸ் இஸ் பிட்வீன் தி பிரைமரி ஃபோர்ஸஸ். டிவிகே இஸ் அ பிரைமரி ஃபோர்ஸ், டிஎம்கே இஸ் அ பிரைமரி ஃபோர்ஸ், ஏடிஎம்கே இஸ் அ பிரைமரி ஃபோர்ஸ். 3 தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ஃபோர்ஸ். ஓகே. ஈவன் பிஜேபி வந்து அதிமுகவை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் தன்னோட பிரைமரி ஃபோர்ஸாக காமிக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அந்த வகையில் வந்து அவங்க வந்து அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் சமீபமாக நடக்கிற விஷயத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு அண்ணாமலை அண்ணன் சொல்கிறாரு, நான் வந்து மோடிஜியும் அமித்ஷாஜியும் சொன்னதுக்கு இணங்க தான் நான் அமைதியாக இருக்கேன். அப்போ அங்கேயே ஏதோ ஒரு தவறு இருக்குல்ல. அப்போ மேலேருந்து அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படி ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அவர் தலைமையிலேருந்து இறக்கிட்டதுனால இதன் பிறகு நயினா நாகேந்திரன் பேசுறது தான் கட்சி. அப்போ அவருக்கு தானே கட்டுப்படணும். தமிழ்நாட்டு மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தானே அண்ணாமலை அவர்கள் கட்டுப்படணும். ஆமாம். அவர் நான் வந்து அவங்களுக்காக கட்டுப்பட்டு இருக்கேன்னு சொன்னால் அப்போ அங்கேயே ஏதோ ஒன்று இடிக்குதுல்ல. எல்லாருமே அதே பதில் தானே சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாட்டு பிஜேபியில் வந்து கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து கூட்டணி குறித்தான பேச்சுக்களாக இருக்கட்டும், மற்ற அதவே சொல்ல வரல. இப்போ அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னிச்சையாக நிறையா ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அவர் வந்து அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனும் கிடையாது பிஜேபிக்கு. இப்போ அவரே சொல்லிக்கிறாரு, நான் வந்து ஒரு சாதாரண தொண்டனுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதே வேளையில் மேலேருந்து என்னை வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணி அறத்துக்காக நான் பேச வேணாம்னு சொல்லுவேன். அப்போ மேலேருந்து அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் தானே கட்டளையிடணும். அண்ணன் நயினார் நாகேந்திரன் எந்த கண்டனமும் தெரிவிக்க மாட்டேன்றாரு. அவர் பேசுறது எங்கள் கூட்டணி கட்சியில் என்ன குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? குழப்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, இப்போது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நீக்கிட்டாங்க. அண்ணன் டிடிவி வெளிப்படையாகவே சொல்கிறாரு, ஐயா இபிஎஸ் அவர்களாக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம், வேட்பாளரை ஏற்றுக்க மாட்டோம். ஓபிஎஸ் அவர்களும் அதே நிலைப்பாட்டிலே தான் இருக்காரு. அண்ணன் செங்கோட்டையன் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்றாலும் நீ சேருங்கன்னு சொல்கிறாரு. அவர் நினச்சிருந்தா உள்ளே உட்காந்து எடப்பாடி அவர்களை பார்த்து பேசி இந்த மாதிரி உள்ள விவாதம் பண்ணி அவர்கள் என்ன நினைக்கிறான்ற கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவரும் கலகம் பண்ணுறாருங்க. இப்போ அவரும் வெளியே வந்துட்டார். இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து பசுமொன்னில் போய் மாலையிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல எல்லாரும் சந்திச்சுக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த முதலமைச்சராக இருந்தவர் வந்து ஓபிஎஸ் அவர்கள், அங்கே அமைச்சரவையில் இருந்தவர் வந்து செங்கோட்டையன் அவர்கள், டிடிவி தினகரன் அதிமுகவில் இருந்தவர் தான். அவங்க வந்து போய் சந்திச்சு பேசுறாங்க. இதுல அரசியலா பார்க்க முடியுமா? நான் தப்பாவே சொல்லலையே. அவங்க 3 பேரும் சேர்ந்தது தப்பு இல்லை, அரசியலா பார்க்கல. அதாவது ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து அவங்க 2 பேர்த்தையும் கட்சியிலிருந்து நீக்கி யாரும் தொடர்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, டிடிவியோடையும் ஓபிஎஸோடையும். அப்போ உங்களை நான் ஒன்றும் கட்சியிலிருந்து நீக்கவே இல்லை. நீங்கள் அப்போ அங்கே போய் சேர்றதை வந்து அவர் அரசியலாக பார்க்கல. நீ தேவையில்லாத வேலை, அதாவது மற்ற தொண்டர்களுக்கு அங்கே தேவையில்லாத ஒரு கருத்தை அவர் வந்து போய் சேருதில்ல. அது அவங்க பேசுறதுக்கும் அண்ணாமலைக்கும் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். நம்ம வந்து அண்ணாமலை வந்து நேரடியாக கனெக்ட் பண்ண முடியாது.
இதை ஏன் நம்ம அண்ணாமலை இதுக்கு பின்புலத்தில் இருக்காங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து அண்ணாமலை எனக்கு நல்ல நண்பர், அவர் என்ற தொடர்பில் தான் இருக்காரு, அவரை கூட நான் முதலமைச்சர் வேட்பாளரை ஏத்துக்கிறேன் டிடிவி சொன்னாரா இல்லையா? ஓபிஎஸ் வந்து மோடிஜியை பார்த்தா எனக்கு பாக்கியம்ன்றாரு, அண்ணாமலை தொடர்பில் தான் இருக்காரு, அண்ணாமலை நல்லா தான் பேசுறாருன்றாரு. அப்ப இதுக்கு பின்னாடி அண்ணாமலை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப அதிமுக கட்சியில இருக்கவங்க முழுக்க முழுக்க பிஜேபி சப்போர்ட்ல இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அதாவது இன்னைக்கு இன்னொரு நீங்க விஷயத்தை உற்று நோக்கணும். இப்போ அதிமுகன்றது இன்னைக்கு தேதியில தனித்து விடப்பட்டுள்ள ஒரு கட்சி தான். நான் எதன் அடிப்படையில் இந்த கருத்தை முன்வைக்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு கருத்து தான், நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம்ல, என்ன நடக்குது சுத்தி என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்றோம். அன்புமணி ராமதாஸ் சமீபமா கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பதிவுகள் போட்டாங்க. அவர் யாரோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு? அதிமுக கூட தான் நடத்தணும். அதிமுக கூட நடத்தணும், ஆனா யாரோட நடத்தினாரு? பாஜகவோட நடத்தினாரு. அம்மையார் பிரேமலதா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட இணைஞ்சு கூட்டணி வச்சு செயல்பட்டாங்க. ஒரு சீட்டு இடையில வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள்னால ராஜ்யசபா எம்பி சீட்ல பிரச்சனை ஏற்பட்டதுனால அவங்களும் வெளியே வந்துட்டாங்க. ஜனவரிக்கு மேலதான் சொல்லுவேன்ட்டாங்க. அப்ப அவங்களும் அதிமுகவோட கூட்டணி பேசல. கூட பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த எஸ்டிபிஐ வெளியே வந்துட்டாங்க. அப்ப இப்ப அதிமுக கூட்டணியில பேலன்ஸ் இருக்குது யாரு? அப்ப இன்றைய தேதியில வந்து பாஜக மட்டும்தான் இருக்காங்க. பாஜகவும் அதிமுக மட்டும்தான், ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. கூட்டணி பேசுற எல்லாருமே பாஜகவோட பேசுனா அப்ப இங்க யாரு பிரைமரி ஃபோர்ஸா ப்ரொஜெக்ட் ஆகுது? இல்ல இப்ப அமித்ஷா அவர்கள்ட்ட கேட்கும் போது அந்த கூட்டணிங்கிறது வந்து இப்ப என்டிஏ கூட்டணி கிடையாது. இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இது அதிமுக கூட்டணி தான், அதுல பிஜேபி அங்கம் வகிக்குது அப்படிங்கிற மாதிரி தான். பின்னாடி நடக்கிற எல்லாத்தையும் முன்னாடி சொல்ல முடியுமா? இங்க அதிமுக பெரிய கட்சி, மக்களுக்கு அதிமுக நல்லா தெரியும். தொடக்கத்துல அந்த கூட்டணி குறித்து அவர் சொல்லும் போதே இந்த கேள்வி வந்துச்சு இல்ல, எடப்பாடி பழனிசாமி கேட்கும்போது அதிமுக தான் கூட்டணி, இதுல வந்து இந்த கூட்டணிகள் தான் இருக்காங்க அப்படின்னு தான். அதே தான் இப்பயும் சொல்றாங்க. ஆனா நான் என்ன கேள்வி வைக்கிறேன்னா, அதிமுக தான் லீடு பண்றாங்க அப்படின்னா பாஜகவே தங்கிட்ட பேச வரப்ப நீங்க ஏடிஎம் கேட்டால போய் சீட்டை பேசணும்னு சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா. அப்ப சிந்திக்கணும்ல. நீங்க இப்போ நீங்க சொல்ற இதுக்கே வரேன் நான். அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லிட்டாரு. இன்னொரு கேள்வி இருக்கு இதுல வந்து, அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து அதிமுக குறித்தும் அதிமுக தலைவர் குறித்தும் தவறாக பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு சூழல்ல வந்து அவரை வந்து நீக்கணும் அப்படின்ட்டு அதிமுக தரப்புல இருந்து ஒரு அழுத்தம் வந்துச்சு. அதனாலதான் அண்ணாமலை நீக்கிய பிறகுதான் அந்த கூட்டணி குறித்தான முடிவுகள் வந்து வெளியில வந்துச்சுன்னு சொல்றாங்க. நமக்கு வந்து வெளிப்படையா தெரியாது. அது வந்து நம்ம செய்தி ஊடகங்கள் மூலமா நம்ம அந்த மாதிரி போற மாதிரி தெரியுது. அரசியல்ன்றது வந்து உள்ள என்ன நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியாது. எல்லாமே வந்து ஒரு அனுமானத்துல சொல்றது. அப்படி இருக்க சூழல்ல எடப்பாடி தானே இந்த கூட்டணியை தீர்மானிப்பாரு. அதைத்தாங்க நான் சொல்றேன், எடப்பாடி தான் தீர்மானிப்பாருன்னு நாங்க சொல்லிட்டோம். எங்க யார் சொல்லிட்டா? அமித்ஷா, பாஜக சொல்லிருச்சு. சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து அதிமுகவோ ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தெரிஞ்ச விஷயம்தான், ஓகேங்களா? அப்போ பாஜக என்ன செய்யணும்? எப்பா அன்புமணி வராரு கூட்டணி பேச, எப்பா அவங்க தான்ப்பா முதலமைச்சர் வேட்பாளர், அவங்க தான் பிரைமரி ஃபோர்ஸ், நாங்க கூட்டணியில் இணைஞ்சிருக்கோம், நீங்க வந்து அங்க போய் கூட்டணி பேசணும் தானே சொல்லணும். ஆமா. அப்ப டிடிடியும் அதே தான் சொல்லணும், ஓபிஎஸ்டி அதே தான் சொல்லணும் இல்லைங்களா? இப்ப இதே நாளைக்கு தேமுதிக இங்க வர்றதுக்கு தயாரானாலும் அவங்களுக்கும் அதே தான் சொல்லணும். ஆனா ஏன் இவங்க எல்லாருமே பிஜேபி ஹேண்டில் பண்ணுதுன்றதை நீங்க பார்க்கணும்ல. அப்ப இங்க வந்து சரியா இல்ல, இது எந்த அளவுக்கு ஜெல்லாய் வரும்னு தெரியல. இல்ல ஒருவேளை நீங்க சொல்ற கணக்குப்படி பிஜேபி தனியா நின்னா 2024 மாதிரி நின்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புன்னு ஒண்ணு கிடையாதுல்ல. அது தேசிய அரசியல் வேற, தமிழ்நாட்டு அரசியல் வேற தானே. இவங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கும் போது அண்ணாமலைக்கு வாக்கு செலுத்துவாங்க, பிஜேபிக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு பார்க்க முடியாது. இது ஒரு நல்ல கேள்வி. நான் உங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தலோட இணைச்சி இதுல ஒரு செய்தியை நான் சொல்லணும். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் தேமுதிகவும் இணைஞ்சு போட்டிட்டாங்க. என்டிஏ கூட்டணியில, அதாவது பாஜக தலைமையேற்ற கூட்டணியில நம்ம டிடிவி இருந்தாங்க, ஓபிஎஸ் இருந்தாங்க, ஐயா அன்புமணி ராமதாஸ் வந்து இணைஞ்சு போட்டிட்டாங்க. அப்போ வந்து ஒருங்கிணைந்த பாமக இருந்துச்சு, அப்ப போட்டிட்டாங்க. அப்ப நீங்க வாக்கு சதவீதம் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏடிஎம்கேவும் என்டிஏவும் கிட்டத்தட்ட வந்து ஒரே அளவுல வந்து வாங்கிருக்காங்க, 3%. ஓகே. அதுக்கப்புறம் அதுல இன்னொரு விஷயம் நீங்க நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா, சவுத் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் வந்து பிஜேபிக்கு ஆயிருக்கு. அதாவது நம்ம அதிமுக கூட்டணியில் இருக்க அந்த ஓட் பேங்க் வந்து என்டிஏ பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஓகே. அப்போ காரணம் என்னவா பார்க்குறாங்க அப்படின்னா, ஐயா வந்து அந்த வன்னியர் இட ஒதுக்கீட்டில் போட்ட கையெழுத்தை வந்து அது லோக்கலில் மக்கள் பேசிக்கிறதா சொல்கிறேன். அதனால பெரும்பாலான ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்து மக்கள் வந்து பிஜேபி பக்கம் ஆல்மோஸ்ட் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அதே போல டிடிவி, ஓபிஎஸ், அதே போல சசிகலா, அதே மாதிரி அவங்க ஓட் பேங்க் இருக்கு. ஸோ அந்த ஓட் பேங்க்கும் மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணதுனால அப்போ அந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் அந்த தொகுதி வாரி பூத் வைஸ் பார்க்கல நிறைய இடத்துல வந்து பிஜேபி வந்து டன் வெல். அப்ப இப்படி வச்சு பார்க்கல
என்டிஏ சப்போஸ் தனியாக வந்தாங்கன்னா இப்போ வந்து முடிவு பண்ணுறாங்க, ஐயா இபிஎஸ் வந்து இவ்வளோ பேருக்கு பிடிக்கல, கட்சிக்குள்ளே இவ்வளோ இதாக இருக்குது, கூட்டணி கட்சி நம்மகிட்ட தான் வந்து எல்லாரும் சீட்டுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி, உதாரணத்துக்கு பிஜேபியில் பொதுவாக வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஆனால் பட் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டைல் இருக்கும், நீங்கள் வந்து ஆள் பார்த்து தான் நம்ம ஆளுங்க போடுவாங்க, இவரான்னு பார்த்தா. ஸோ மேபி யாரையாச்சும் அறிவிக்க வாய்ப்பு இருக்கலாம், அண்ணாமலை அவர்களை கூட அறிவிக்க வாய்ப்பு இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. நயினார் தானே உங்கள் தலைவராக இருக்கார், அப்புறம் இல்லை அதுதான் நான் சொல்கிறேன், பிஜேபியில் வந்து அப்படி வந்து அப்படி ஒன்று கிடையாது. அதாவது தலைவராக இருக்கவர் தான் அங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், பிரதமர் தான் சொல்லி தேர்தலை சந்திக்கிறாங்க. அது வேற யுக்தி. ஆமா, இங்க தமிழ்நாட்டோட அரசியல் களங்கள் வந்து வேற. ஏன்னா பொதுவாகவே வந்து பிஜேபிக்கு அத்தனை வரவேற்பு கிடையாது இங்க. அதையும் தாண்டி அண்ணாமலை வந்து என்னங்க வளர்த்துட்டாரு அப்படின்னா என்ன, பெரும்பாலும் பொழுதன்னைக்குமே வந்து மைக்கில் கொஞ்சம் பிஸியாக இருப்பார். அதாவது அவர் வந்து அவரை முன்னிலைப்படுத்தி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஓகே, அவர் ப்ரெசன்ஸ் வந்து அப்படி தானே காட்ட முடியும். மீடியா வந்து உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்றப்ப நீங்கள் இருக்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் பூத் லெவலில் பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் நிச்சயம் கிடையாது. மக்கள்கிட்ட ரீச் இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. சிட்டியில் இருக்கலாம் மேபி, கிராமத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுலையும் வந்து நம்ம மற்ற பிற தமிழகம் சார்ந்த கட்சிகள் தான் வந்து பலம் வாய்ந்திருக்காங்க. அப்போ இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஓகே இபிஎஸ் அவர்கள் மீது இவ்வளோ அதிருப்தி இருக்குப்பா, கூட்டணி நம்மகிட்ட தான் வந்து பேசுகிறாங்க, ஓகே நம்ம வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி. ஏன்னா நீங்கள் இன்னும் 2-3 இடத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட இலக்கு 2031 சொல்லி நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க பாஜகவினர். அப்படி நீங்கள் வச்சு பார்க்கல, நீங்கள் வந்து என்டிஏ தலைமையில் ஒரு முதல் வேட்பாளர் அறிக்காமே கூட போகலாம். பாஜக, பாமக, டிடிவி, ஓபிஎஸ், இப்போ செங்கோட்டையன் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அடுத்து பாஜக இணையவும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அது அவரோட சாய்ஸ் தான், அவரோட என்ன வாய்ப்பு இருக்குன்னு. சப்போஸ் அவருக்குன்னு ஒரு 10 தொகுதியில் ஒரு செல்வாக்கு இருக்கு. ஈரோடு, கோபி ஆகிய அதை சுற்றி உள்ள சட்டமன்ற தொகுதியில் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் ஓட் பேங்க் வந்து இப்போ எப்படி நயினார் அவர்கள் வந்து சவுத்தில் கொஞ்சம் ஓட் பேங்க் பிஜேபிக்கு வாங்கி கொடுக்குறாரு, அந்த மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எஸ்பி வேலுமணி என்ன பண்ணுவாங்க, தங்கமணி என்ன பண்ணுவாங்க, அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது நடந்தால் தானே சுவாரஸ்யமாக இருக்கும் எலெக்ஷன். அப்போ வந்து நீங்கள் பிரேமலதா அவர்கள் வந்து ஜனவரிக்கு அப்புறம் தான் சொல்கிறேன்னு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா போதும், வந்துருவாங்க. ஸோ பிஜேபிக்கு அது ஒன்றும் பெரிய சவால் கிடையாது, ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறது பெரிய சவால் கிடையாது. ஸோ அதனால் வந்து அவங்களும் வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக அதிமுக பக்கம் இருந்துச்சு நாடாளுமன்ற தேர்தலில். ஆமாம், சப்போஸ் இந்த தடவை இங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதே சாலிடாக ஒரு 18-20% எடுத்தால் கூட என்டிஏவை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2031 தான் தயாராகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏடிஎம்கே தனித்து விடப்பட்டுருவாங்க. ஆனால் இங்கே இருக்க கட்சிகள்லாம் வந்து நீங்கள் தேசிய அளவில் பிஜேபி வின் பண்ணணும், ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் 24 எல்லாமே அங்கே இருந்தாங்க. ஆனால் இங்கே எம்எல்ஏ ஆனால் தான் ஒரு மதிப்பு, எம்எல்ஏ ஆனால் தான் அடுத்த கட்டமாக சட்டமன்றத்துக்கு உள்ளே போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இங்கே பெரிதாக இருக்கக்கூடிய இங்கே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் நோக்கி தானே போகணும். இல்லை, இங்கே உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல. பிஜேபி கூட்டணி அமைச்சா, முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சா அங்கே வெற்றி பெற முடியுமா, அல்லது எடப்பாடி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சா வெற்றி பெற முடியுமான ஒரு சூழல் இருக்குல்ல. அதனால தானே பிஜேபியே வந்து அதிமுக கூட்டணி வந்துச்சு. அங்கே தானே இங்கே ட்விஸ்டே. தளபதி வந்து இந்த எல்லா கணக்குலையும் தவிடுபடி ஆக்குறாரு. ஓகே, இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் இப்போ யாரோட போனால் அது யார் வருவனே உங்களால் முடிவு பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க. புரியுதுங்களா? ஐயோ, நம்ம இங்கே போனால் தளபதி சிஎம் ஆகிட்டா ஒவ்வொரு கட்சிக்கு 4 ஆப்ஷன், எல்லாருக்குமே 4 ஆப்ஷன் இருக்கு. ஆனால் இதை பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி. கண்டிப்பாக இங்கே வந்து நான் இன்னொன்று சொல்லியானோம், சில பேர் வந்து பேசிக்கிறாங்க தளபதிக்கு அரசியல் தெரியல, அவர் டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி மிக ஆழமான சிந்தனை இருக்குது. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்டிஏ தனியாக, அதிமுக தனியாக போயிட்டா அதிமுக நிச்சயமாக 4வது இடத்துக்கு தள்ளப்படும். கண்டிப்பாக. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்டிஏ வந்து அதே ஓட் பேங்கை தக்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 18%. அதிமுகவிலிருந்து பெரும்பாரியான பெண்கள் ஓட்டு தாவேகா பக்கம் வருது. அப்போ அவங்க ஏற்கனவே இருக்க 21 15க்கு கீழே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கு. புரியுதுங்களா? இதை கண்டிப்பாக யோசிப்பாங்க, என்டிஏ யோசிப்பாங்க. இப்போ அண்ணாமலை வந்து முதல்ல இருந்தே தொடர்ந்து இதைத்தான் அமித்ஷா மற்றும் மோடிஜி அவர்களுக்கு வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. நம்ம போன தடவை மாதிரியே என்டிஏவே தனியாக ஃபார்ம் பண்ணி போகலாம். ஏன்னா அதை திரும்ப போய் இந்த பிரைமரி ஃபோர்ஸ்ன்ட்டு போயிட்டு இவங்களோட போய் நம்மளோட வளர்ச்சியை நம்மளே வந்து குறுக்கிக்கிறோம். ஸோ வந்து நம்ம தனியாக தொடர்ந்து போய்கிட்டே இருந்தால் தான் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து வளரும் அப்படின்றத அவர் முன்வைக்கிறாரு. ஓகே. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுகவை வந்து ஆட்சியிலேருந்து அகற்றணும் அப்படின்னா அதிமுக தான் சரியான. ஆனால் அன்றைய சூழ்நிலையில் தாவேகாவுக்கு வந்து 7% தான், 9% தான் அப்படின்ற ஒரு மனநிலையில் அந்த ஒரு முடிவை எட்டியிருக்கலாம் அவங்க. ஆனால் இன்னைக்கு இட் இஸ் வெரி கிளியர், டிவிகே இஸ் ரைசிங் வெரி குயிக்லி. புரியுதுங்களா? தாவேகாவோட வளர்ச்சி வந்து அபரிவிதமாக இருக்குது. 25ன்னு பேசிக்கிறாங்க. அப்போ இவங்களே 25ன்னு பேசிக்கிறாங்கன்னா உண்மையாக கண்டிப்பாக கூட இருக்கும்.
ஏன்னா நீங்க வந்து தாவேக்கா தான் வெற்றி பெறுன்னு சொல்லிட்டு அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி போயிடும் மீடியாவுக்கு. அதனால 25 வரைக்கும் வந்திருக்காங்க, வருவாங்க. பக்கத்துல எலெக்ஷன் பக்கத்துல வந்தோடனே வந்துருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க. இப்ப 25 வந்திருக்காங்க. இப்ப பாஜக தலைமை சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏன் வந்து அதிமுகவை தூக்கி சுமக்கணும்? ஏன்னா இப்போ நீங்கள் டிஎம்கேவை அகற்றணுன்றதையும் தாண்டி யாராச்சும் ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் அகற்றினா தான் பாஜக தமிழ்நாட்டில் வளர முடியும். அது 24 முன்னாடியே பேசியிருந்தாரு. அதிமுகங்கிற ஒரு கட்சி அந்த டைரக்டா சொல்லனாலும் ஒரு கட்சி வந்து இருக்காது நம்மளே பேசியிருந்தாரா? அப்போ அவரோட கணக்கு சரிதான். அதாவது இந்த சூழல் வச்சு பார்க்கல அவரோட கணக்கு சரி. சாமர்த்தியமா இவங்களும் வந்து வழக்கம் போல யார் அனுப்பணுமோ அனுப்பி எல்லாத்தையும் கூட்டு வந்துருவாங்க. கூட்டணி தன்னையே காலி பண்ணுவாங்கன்னு இருக்கிற சூழல்ல எடப்பாடி எப்படி கூட்டணிக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே. இல்ல அதுதான் இப்ப நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்ப வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து கட்சிக்குள்ள எவ்வளவு கண்ட்ரோலா வச்சிருக்காருன்றது நமக்கு தெரியல. இல்ல சப்போஸ் இவங்க ஏதாச்சும் ப்ரெஷர் பண்ணி வேலுமணி தங்கமணி இவர்கள் எல்லாம் மீண்டும் அவர்களும் ஒரு கிளர்ச்சியில் இறங்கி பொதுக்குழு கூட்டணும்னு சொல்லி வேற ஒரு பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்தால் நீங்க சொல்ற மாதிரி அப்ப என்டிஏ ஏடிஎம்கே இன்டாக்டா இருக்கலாம். ஏன்னா இப்ப யாரும் வந்து அதிமுகவை ப்ராப்ளமா பார்க்கல. ஒரு தனிப்பட்ட மனிதர் ஐயா எடப்பாடி அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்றதான் இவங்களோட வேண்டுகோள், எல்லாரோட வேண்டுகோளா இருக்கு. ஆனா இத்தனை ஆண்டுகளாக வந்து கட்சியை மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே வந்து எடப்பாடி தான், அந்த கட்சியை வந்து கொண்டு போனதே எடப்பாடி தான். அப்படிங்கிற போது ஏன் அவரை வந்து நீக்கிட்டு கட்சி கொண்டு போகணும்னு எதிர்பார்ப்பு வந்து நீங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் பிரச்சனை வந்தப்பையும் இதே தான் அடைஞ்சு. அதாவது தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் கட்ட தலைவர்லேருந்து மற்ற எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் கட்சியும் சின்னமும் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் இருப்பாங்க. அதில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா இந்த ரெட்டலைன்றதுக்கு பின்னாடி தான் இந்த ஒரு சாம்ராஜ்யமே. அப்போ நீங்கள் வந்து ஐயா எடப்பாடி அவர்கள்ட்ட இருந்து இதவே பிடுங்கிறதுக்கான சதித்திட்டம் நடந்துருச்சுன்னா ஓகே, அப்போ எங்கே இருக்கும் கட்சி? யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணான்றது பிரச்சனை இல்லை. ஆர்பி உதயகுமார் வந்து டிவிக்கு வந்து திமுக காப்பாற்றணும்னா இந்த பக்கம் வாங்கணும், அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய சூழல் இருக்கான்னு எடப்பாடி அதுதான் சொல்ல வரேன். அது இருக்கலாம். இப்போ நீ இந்த கேல்குலேஷன் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்போ என்டி அப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போ அங்கே ஒரு குஷி வரும். யாருக்கு வரும்? திமுகவுக்கு குஷி ஆகும். ஆகா நம்ம காங்கிரஸ் விசிகா இவங்க இருக்கிற கூட்டணியை கம்யூனிஸ்ட் தக்க வச்சுக்கிட்டோம்னா நம்ம தான்டா இவங்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்கடான்ட்டு. அங்கே தான் இல்லை. இது தாவேக்காவுக்கு மாபெரும் வெற்றியை ஈட்டி தரும். எப்படி 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 அதாவதுங்க இங்கே ஒரு 100 அதிமுக, இங்கே ஒரு 100 திமுக, ரெண்டுலேயும் 50-50 எடுத்துருங்க. இப்போ யார் 100 ஆயிடுவா? தளபதி. அப்போ நம்ம திமுகவுக்கு இருக்க சிறுபான்மையினர் ஓட்டையும் பிரிக்கிறோம், அதிமுகலேருந்து கணிசமான பெண்கள் ஓட்டையும் பிரிக்கிறோம், சென்ட்ரல் இளைஞர்கள் ஓட்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். தாவேக்காவுக்கே ஒரு வாக்கு வங்கி இருக்கு. தாவேக்காக்கே ஒரு எக்ஸிஸ்டிங் வாக்கு வங்கி ஒன்று இருக்கு. அது போக அண்ணன் சீமான் அவர்களுக்கு நடுநிலையா வாக்களிச்சதுலேருந்து ஒரு 3% நம்ம எடுக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுறோம்? கண்டிப்பாக 100 தாண்டுது அப்படிங்கிற ஒரு இது போக அதுவாகவே வர வாக்கு வங்கிய போக நான் இப்போ சொன்ன மாதிரி சப்போஸ் அதிமுகவை தனித்து விடப்படுற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அதிமுகவில் இருக்க நிறையா பேர் இது எப்படியும் தேராதுன்னு சொல்லி தாவேக்காவுக்கு மாறிடுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ தாவேக்கா பலமாயிரும். இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க வேலையில் நம்ம இந்தியா ஃபுல்லாக புத்துணர்வு பண்ணணும், இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி ஐயா ராகுல் காந்தி நினச்சிட்டாரு அப்படின்னா ஸ்ட்ராங்கான கூட்டணி. காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ கை நம்ம விட்டு போகாது அப்படின்ட்டு உதயநிதி பேசுறாரு. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அண்ணன் தம்பி வந்து ராகுல் காந்தி அந்த அளவுக்கு ஒரு உறவோட தான் இருக்கும், கொள்கை பிடிப்போட இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவங்க ஒன்னா தான் இருக்கிற மாதிரி தானே இருக்கு. அவங்க கூட்டணி விட்டு வெளில வர மாதிரி பார்க்க முடியல. கை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா? கை இந்தியா ஃபுல்லா இருக்கு. அப்போ இந்தியா ஃபுல்லா பார்க்கணும்ல. அவருக்கு வந்து ஆசை, நம்மளோட இருக்கணும்ன்ற ஆசை அவர் வெளிப்படுத்துறது தவறில்ல. யார் யாரோட கூட்டணி இருந்து அவங்களோட ஆசை விருப்பங்கள். அவர் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனா கை நம்ம கூட இருந்தா தாவேக்கா கூட இருந்தா நல்லா இருக்கும்னு அவங்க நினைச்சா அவங்களுக்கு எம்பி தானே தேவை. இப்போ வந்து ஆட்சி அதிகாரம் முடிச்சா இப்போ ஆல்ரெடி எம்பி வந்து திமுக கூட்டணி தானே எம்பியா இருக்காங்க, இந்தியா கூட்டணி தானே இருக்கு. அப்படி இல்லை நீங்க வந்து பிஜேபி வந்து காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து முன்னெடுக்கிறாங்க. காங்கிரஸே இந்தியாவில் இல்லாத ஒரு அப்போ வந்து நமக்கு வெளிப்பார்வைக்கு இங்க வந்து காங்கிரஸ் பலவீனமா இருக்கிறதுனால நமக்கு அப்படி ஒரு பார்வை இருக்கு. ஆனா நிச்சயமா வந்து எல்லா மாநிலத்தையும் ஆட்சியை பிடிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும்ல. இப்போ நீங்கள் ராஜ்யசபா எம்பி வேணும்னாலும் இங்கே உங்களுக்கு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கைக்கு கணிசமாக வேணும்ல. அப்போ வந்து அது எந்த ஒரு தலைமைக்கும் இருக்கும். இப்போ எப்படி இங்கே ஒரு குறிப்பிட்ட கட்சியோட கண்ட்ரோலில் மீடியா இருக்கோ அந்த மாதிரி சென்ட்ரல்லையும் இருக்குது. காங்கிரஸையும் நிறையா வேலைகள் வந்து இருட்டடிப்பு செய்யப்படுது. அதனால நமக்கு வந்து பிரசன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது வெளியே தெரியறதில்ல, அவ்வளோதான். நிச்சயமாக வந்து கேரளாவில் வந்து உங்களுக்கு தெரியும் தளபதிக்கு என்ன மாஸ் இருக்குன்ட்டு. அது வந்து என்னன்னா இப்போ ஒரு ஸ்டார் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறா தான். அது வந்து ஒரு பெரிய லெவலில் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவல் கல்யாணே நிறையா நேரத்தை தமிழ்நாட்டுக்குள்ள
மூக்க நுழைக்க முயற்சி பண்றாரு. ஆமா, அது என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆறா இருக்கும், அந்த பிரசன்ஸ் வந்து ஓரளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தும். ஸோ அதாவது தளபதின்றப்போ வந்து அது பீகார்ல தளபதியை ரசிக்கிறவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க, யூபியில் இருக்காங்க, நிறைய இடத்துல இருக்காங்க. அப்போ வந்து அது உங்களுக்கு வந்து ஆல் இந்தியா லெவல்லே ஒரு இம்பாக்டை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ சப்போஸ் நீங்க காங்கிரஸ் வெளியே வந்து இங்க ஒரு பெரிய வெற்றியை பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த ஆறா வந்து பாஸ் ஆனாகும்ல. ஒரு இடத்துல நீங்க கிரியேட் பண்ற இம்பாக்ட் தானே, அது ஒரு பெரிய பேச்சு பொருளா மாறையில அது ஆட்டோமேட்டிக்கா ஓகே அங்க ஏதோ நடந்திருக்குடா, அப்போ வந்து அங்க வந்து இந்த கட்சி வெற்றி பெற்றா நல்லது நடக்குதுன்னா அப்ப இங்கேயும் காங்கிரஸ் வந்து நல்லது பண்ணுவாங்கடா அப்படின்ற ஒரு இது பாஸ் ஆனாகும்ல. அடுத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், திமுக வந்து சிறப்பான ஒரு ஆட்சி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தலைவர் செல்வ பிறந்தகை சொல்லிட்டு இருக்காரு. இங்க இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள்லாம் சொல்றாங்க. ஆனா கட்சி கீழே இருக்கவங்க தானே அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க, கூட்டணி மாறலாம் இல்லைன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறதெல்லாம் கட்சிக்கு உள்ள இருக்கவங்க தான் பேசுறாங்களே தவிர தலைமை முடிவு எடுக்கணும்ல, அதை எடுக்கிறது இல்லை. தேசிய அளவில் தலைமையும் எடுக்கல. நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து எங்கிட்டு போனால் ஜெயிப்போம்ட்டு எல்லாருக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காரு தளபதி. ஆமாம், அவங்களுக்கு என்னன்னா, இப்போ நான் சொன்ன கணக்குப்படி அதிமுக தனியாக போயிடுச்சு, என்டிஏ தனியாக நிற்கிது, ஐயா சீமான் அவர்கள் தனியாக நிற்கிறாரு அப்படின்னா நம்ம தாவேகா பக்கம் போனால் ஜெயிப்போமா, டிஎம்கே பக்கம் போனால் ஜெயிப்போமான்னு அவங்களுக்கு வந்து ஒரு யோசனை. ஆனாலும் அவர்கள் ஆன்டி இன்குபன்சியை வந்து யோசித்து பார்த்தாங்க அப்படின்னா மாற்றி முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது எப்படியும் வந்து பீகார் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வருவாங்க. எதர் நம்ம இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். எதுவானாலும் தளபதி முதல்ல சொன்ன மாதிரி தான், தாவேகா வந்து தனித்து போட்டிடுறதுக்கும் தயார் நிலையில தான் இருக்காங்க. ஓகே, எல்லாமே நல்லபடியாக எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, தளபதி வந்து மிகப்பெரிய பிராண்டு. இல்லை, மற்ற கட்சிகள் திமுக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி வெளியில் வருதுங்கிற பட்சத்தில், காங்கிரஸ் வெளியில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் விசிகே இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது, அந்த கட்சிகள்லாம் என்ன ஆவாங்க? இல்லைன்னா அந்த கட்சியோட வாக்கு சதவீதம் அல்லது அவங்களுடைய இந்த 2026 தேர்தலில் அவங்களோட நிலை எப்படி இருக்கும்? எனக்கு வந்து பெருசாக இந்த வாக்கு சதவீதம், அதாவது இந்த தேர்தல் முடிஞ்சோடனே ஒரு வாக்கு சதவீதம், அது நம்பர் ஆஃப் சீட்ஸை பொறுத்துதாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2019க்கு 24க்கு முன்னாடி 19 நடந்த தேர்தல்னா பாஜக கம்மியான சீட்டில் போட்டி போட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இது வாக்கு சதவீதம்ன்றது எல்லா கூட்டணியும் இணைஞ்சு ஒரு தொகுதியில் நீங்கள் மொத்த வாக்கு வாங்குறத வச்சு அடிப்படையில் தானே போடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, இப்போ திமுகலே உதாரணத்துக்கு 117 சீட்டில் திமுகவும் 117 சீட்டில் காங்கிரஸும் போட்டிட்டா என்ன ஆகும்? அப்போ சம வாக்கு வங்கின்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. அது என்னைக்கு தனித்து எல்லாரும் தனித்து நின்று போட்டிடுறாங்களோ அப்போதான் அது வந்து ஒரிஜினல் வாக்கு வங்கி. என்னன்னா வாக்கு வங்கியா பார்க்கும்போது திமுகவுக்கு நாங்கள் வந்து 2 கோடி தொண்டர்களை தாண்டி நாங்கள் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவங்க வந்து 2 கோடி தொண்டர்களை தாண்டி இருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா விசிகே தரப்புலேருந்து வந்து 4 ஓட்டுல 1 ஓட்டு என் ஓட்டு அப்படிங்கிறாரு. ஆளாளுக்கு 2 கோடின்னு சொல்லிட்டு எங்க போறது? மொத்தமே 6 கோடி வாக்காளர்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். 6.5 கோடி வாக்காளர்கள் தான் இருக்கும். ஆளாளுக்கு 2 கோடினா எங்க போறதுன்னு தெரியல எனக்கு. அதுவும் இல்லாம நடுநிலை வாக்காளர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களாம் எந்த கணக்குல சேர்ப்பீங்க? அதெல்லாம் சொல்றது சொல்லிக்கலாம், அது வந்து ஒரு சைக்காலஜியா ஒரு இம்பாக்ட் பண்றதா, நான் தான் பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறது தானே. அப்படி பார்த்தா நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, சரி நீங்க சொல்ற மாதிரி வருவான் 2 கோடி பேருக்கு மேல உறுப்பினர் இருக்காங்க, அப்ப எல்லா எலெக்ஷன் நீங்க மட்டும் தானே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா. ஏன் தோல்வின்ற ஒன்று சந்திக்கணும்? எல்லா எலெக்ஷன்லையும் நீங்க தானே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அதனால இதெல்லாம் வந்து லைக் சொல்லிக்கிறது தான், நான் பெரிய கட்சி அப்படின்றதுக்காக சொல்ற விஷயம் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி கணக்குகள் இப்படி போயிருக்கு. ஒருவேளை ஐயா எடப்பாடி அவரை நீக்கிட்டு வேற ஒரு பொதுச்செயலாளரை கொண்டு வந்தாங்கன்னா பாஜக அதிமுக தேர்தலை இணைந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ப அது வந்து ஒரு 3 முனை போட்டியாக இன்னும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு பார்க்க முடியும். அது நீங்க இப்ப நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கல நீங்க, ஏன்னா இப்ப அண்ணா 6 மாதத்துக்கு முன்னாடியே கூட்டணியை முடிவு பண்ணிட்டு போனார்ல. ஆமா, எல்லாமே நிர்பந்த சூழ்நிலைங்க. அது அன்னைக்கு நீங்க வந்து என்ன நினைச்சீங்க, தாவேகாக்கு வந்து 9% இருக்கு, தாவேகா வந்து 9% மேஜரா திமுக ஓட்ட பிரிக்குது, நம்ம ஜெயிச்சிடலான்னு கணக்கு போட்டீங்க. இன்னைக்கு தாவேகாவே 25% பேசல, சிந்திக்க வேண்டியதா இருக்குல்ல. இப்போ இந்த மற்ற கட்சிகள், இப்போ நாம் தமிழர் கட்சி ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் தேமுதிகவுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. அவங்க வந்து டிவிக்கே வரலாம், அவங்களுக்கு வந்து திமுக கூட்டணிக்கு போகலாம், பிஜேபி கூட்டணி அமைத்தாலும் பிஜேபி கூட்டணிக்கு போவாங்க, அதிமுக கூட்டணிக்கும் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த கட்சிகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதான் சிறிய கட்சிகள் வந்து சந்தர்ப்பமாக, இப்போ நாம் தமிழர் வந்து பெரும்பாலும் தனித்து தான் போட்டிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, தனியாக தான் போட்டி விடுவாங்க. ப்ளஸ் அதில் சரிவு இருக்குன்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பெரும்பாலான வாக்கு வங்கி வந்து தாவேகாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது, அது ஒன்று. இன்னொன்று நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதான் நான் சொன்னேன், இப்போ இதுதான் நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்னேன். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிரித்து பார்க்கல, அப்போ என்ன மாதிரி ஒரு கணக்கு போட்டாலும் அது தாவேகா வர்சஸ் திமுகன்னு தான் இருக்குது. அப்போ தளபதி வந்து அதை சும்மா சொல்லலை, இதெல்லாம் சிந்திச்சு சொல்லியிருக்காங்க. கூட்டணி பற்றி நம்ம பேசலை, ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே தான் வந்து எங்கிட்ட போகிறதுன்னு சொல்லி கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பேச வேண்டிய தேவையே ஏற்படலை. இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து தாவேகாட்ட பேசிக்கிருக்கோம்னு சொல்லி, யார் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், ஆனால் இம்பேக்டை ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டார்ல தளபதி.
அதுவே தாவேகாவின் வெற்றியா இல்லையா? இன்னும் யாராலையுமே ஃபைனல் பண்ண முடியலையே. அப்படியே திமுக கூட்டணி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னால் கூட டெய்லி போய் அட்டண்டன்ஸ் போட வேண்டியதாக இருக்கே. நான் இன்னும் கூட்டணியில் தான் இருக்கேன், நான் இன்னும் கூட்டணி. அதை செய்ய வச்சது யாரு? தளபதி. அதனால இன்றைய தேர்தல் அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும்ல. இப்போ நீங்கள் விசிகாவையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் சொல்கிறீங்க, அதே போல் காங்கிரஸாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க. அவங்க டிவிக்கே ஒரு ஆப்ஷனாக வச்சு ஏன் வந்து இந்த தேர்தல் கூட்டணி கணக்கில் வந்து சீட்டுகள் அதிகமாக கேட்கலாம், அந்த வேலையை பார்க்கலையே. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ்டாக ஆகிட்டாங்களே, என்ன காரணம்? அண்ணன் திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஈகோவான முடிவாக தான் பார்க்குறேன். அதாவது நீங்கள் கூப்பிட்டோன்னே நான் வந்துடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு, அதாவது ஊடக செய்திகளை வச்சு அப்போ அவர் நடந்துக்கிட்டது, அவர் பேசுகிற விதங்களை வச்சு நான் சொல்கிறேன். அவர் வந்து என்ன இப்படி ஓப்பனாக ஆட்சியிலையும் பங்கு அதிகாரம் பங்கு உடனே நம்ம போயிட்டோம் அப்படின்னா வந்து என்னது ஆஃபர் கொடுத்தோன்னே ஓடின மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டதாக நான் பார்க்குறேன். அப்போ அவர் வந்து அப்போ ஒரு ஈகோ லெவலில் போயிடுச்சுன்னா அதை நீங்கள் போய் டக்குன்னு அவ்வளோ ஈஸியாலாம் மாற்ற முடியாது. ஸோ அவர் வந்து ஃபேமாக என்ன பண்ணுறாரு, இல்லை நான் திமுக பக்கம் தான் இருக்கேன்னு ஃபேமாக அவரோட குதிக்கிறாரு. ஆனால் இன்னொன்னையும் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, பாஜக மற்றும் பாமக இருக்கும் இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோன்றாரு. ஆமாம். இப்போ பாமக 2ஆக உடையும்னு அவர் எதிர்பார்க்கல, 2ஆக உடைஞ்சிருச்சு. ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாமக திமுகவோட நினைவதற்கான நகர்வை நோக்கி நகர்ந்தால் அண்ணன் திருமா என்ன செய்வார்னு தெரியல எனக்கு. என்ன செய்வார்? என்ன ஆப்ஷன் இருக்கு? அவர் பிஜேபி கூட்டணி போக மாட்டாரு. அதிமுக போய் யாருமே பேசல, அண்ணன் பாஜக பேச மாட்டேன்ட்டாரு. அப்போ அதிமுக வந்து வெல்கம் பண்ணுவாங்க. அப்பா ஒருத்தராச்சும் நம்மகிட்ட வந்து பேசுறாரையா அப்படின்ட்டு அதிமுகவோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி ஒன்னா இருந்தாங்க, அவரு அங்க போக முடியாது இல்ல. அதுதான் நான் வந்து தனியா இருக்கும் பட்சத்துல சொல்றேன். ஒன்னா இருந்தா அண்ணன் தனித்ததும் போட்டிடுறேன்னு முடிவு எடுக்கிறாரு. யாருக்கு டிவிக்கு பக்கம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ மற்ற கட்சிகள்லாம் இப்போ நீங்கள் ஒவ்வொரு சீட்டுகள் வாங்கக்கூடிய கட்சிகளும் இருக்குது. அவங்க ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்கிறதுனால தான் ஒரு சீட்டெல்லாம் கொடுக்குறாங்க. தமிழக வாழ் உரிமை கட்சியாக இருக்கட்டும், அதே போல் எஸ்டிபிஐ கட்சியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு சமூக வாக்குகளாக இருக்கட்டும், அதே போல் மத ரீதியான வாக்குகளாக இருக்கட்டும், அந்த சமய ரீதியான வாக்குகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எந்த மாதிரியான இந்த தேர்தலை வந்து எப்படி பார்க்குறாங்க? 26 தேர்தலில் அவங்களோட வாக்குகள்லாம் எப்படி போகும்னு பார்க்குறீங்க? என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உதிரி கட்சிகளுக்கெல்லாம் ஜாக்பாட் தான். ஏன்னா நீங்கள் வந்து பெருமளவில் வந்து அவங்களுக்கு என்ன வேணுன்றதை கேட்டு அடைஞ்சிக்கிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு அதான் சொல்கிறேன்ல, இப்போ தளபதி வந்து ஒவ்வொரு சதவீத வாக்கும் வந்து இன்னைக்கு வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது. யாருக்கு? ஏடிஎம்கே வேணாலும் சரி, டிஎம்கே வேணாலும் சரி. ஏன்னா இவர் என்ன பண்ண போறாருன்னே யாருக்கும் தெரியல. ஆனால் பெருமளவில் வரவேற்பு இருக்குன்றது கண்டிப்பாக தெரியுது. நீங்கள் நிறையா இப்போ சர்வேலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ என் அளவுலேயே நான் நிறையா பேர்கிட்ட பேசல, ஏகப்பட்ட பேர் தாவேகாவுக்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க. அதாவது களம் அப்படி தான் இருக்குது, தாவேகாவுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதை வெளிப்படையாக வந்து இன்றைக்கி இருக்க மீடியா சொல்லாது. ஆனால் களம் வந்து தாவேகாவுக்கு பயங்கர சாதகமாக இருக்குது. அப்படி இருக்கையில் வந்து இவங்களுக்குலாம் ஜாக்பாட்டு தான். இவங்களுக்குலாம் என்னங்க, இவங்களுக்கு என்ன சிஎம் ஆக போகிறாங்க? உதவி கட்சிகள்லாம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க அளவில் ஒரு தேவை இருக்கும், அதை கேட்டு பற்று அவங்க தொடர்ந்து யாரோட சீட்டு கொடுக்கறதுல சிக்கல்கள் வருமா? இப்போ ஏன்னா 6 சீட்டு தான் முன்னாடி வந்து 6 சீட்டு விசிகாவுக்கு, 6 சீட்டு கம்யூனிஸ்ட்டுக்கு, சிபிஎம்க்கு 6, சிபிஐக்கு 6 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. மதிமுகவுக்கு 6 கொடுத்துருந்தாங்க. மதிமுக கட்சி இருக்குது, அவங்களும் வந்து இப்போது எம்பி ஆகியிருக்காங்க. அந்த கட்சிகள்லாம் கேட்கும்போது இப்போ திமுக வந்து எல்லா கட்சியுமே, இப்போ பாட்டாளிமக்கள் கட்சி உள்ளே வந்தாவே அவங்களுக்கு சீட்டு யார் எங்கே கொடுப்பாங்கன்னே ஒரு கேள்வி வருதுல. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அதில் பெரிய சேலஞ்ச் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டுக்கு என்ன மிஞ்சி போனால் ஒரு 8 சீட்டு அதிகபட்சமாக ஒரு 8 சீட்டு வழங்குவாங்க. அப்புறம் மற்றபடி பார்த்தீங்கன்னா விசிகாவுக்கு ஒரு 8 சீட்டு வழங்குவாங்க, 16. அப்படியே ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு 20 சீட்டு கொடுத்தாலும் திமுக போட்டி காங்கிரஸுக்கு ஒரு 40 சீட்டு, 150 சீட்டு சால்டாக இருக்கே திமுகவுக்கு. ஒன்றும் பெரிய பிரச்சனை. 150 சீட்டு குறையாம இப்போ வந்து என்னன்னாங்க, தளபதி வர்றதுனால ப்ளஸ் என்டிஏ வந்து இங்கே ஒரு ஏடிஎம்கேக்குள்ளே இன்டர்னலாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இப்போ என்டிஏ சப்போஸ் தனியாக போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சீட்லாம் சும்மா நிறையா இருக்குது, வாரி வழங்கிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால சீட்டு கொடுக்கறதுல வந்து அதுலலாம் ஒன்றும் பெரிய இஷ்யூ இருக்க மாதிரி தெரியல எனக்கு. இப்போ இதற்கு முன்பே வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து முதல்வர் வேட்பாளர் விஜய், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்ட்டு பிரச்சாரத்தை தொடங்கியாச்சு. நம்ம தனித்து தான் களம் அப்படிங்கிற மாதிரி இறங்கியாச்சு. நம்மளுடைய கூட்டணியில் நம்மளோட வர கட்சிகள் வந்து கூட்டணி அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ தாவேகாவோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, ஜனவரிக்கு பிறகு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் வந்து பயணிக்குது? இல்லை, அது நான் இப்போ சொன்ன மாதிரி தான். இப்போ சப்போஸ் இப்போ காங்கிரஸ் வந்து வெளியே வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு சாய்ஸை பொறுத்து சீட்டை டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதை தாண்டி இப்போ பெரிய அளவில் வந்து யாரும் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான், இப்போ காங்கிரஸ் சப்போஸ் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா யார் அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்கிற மாதிரி இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு பெரும்பாரியான சீட்டு நம்ம கொஞ்சம் பெரும்பாரினா என்ன அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு சீட்டை கொடுத்தா கூட உதிரி கட்சிகளுக்கு என்ன ஒரு 6, 7 அந்த மாதிரி தானே. ஸோ ஒன்ஸ் அகேன் சீட் டிஸ்ட்ரிபியூஷனில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம வந்துங்க மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்ற கான்செப்டில் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம வி ஆர் வெரி வெரி கிளியர். சிஎம் கேண்டிடேட் இஸ் தளபதி விஜய். யார் வர்றாங்களோ வரலாம்,
வந்தால் நாங்கள் வந்து உங்களை வந்து உதிரி கட்சி மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டோம். அதை தான் தளபதி சொல்ல வர்றாரு. எனக்கு எல்லாரும் எனக்கு எல்லாருமே சமம். நான் வந்து உங்களை வந்து வெறுமனையாக என்னோட வெற்றிக்காக பயன்படுத்திட்டு கைவிட மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்ன உரிய பங்கோ அது ஆட்சியிலையும் இருக்கும், அதிகாரத்துலையும் இருக்கும் அப்படின்றதான் கிளியராக சொல்லிட்டு அதை சொன்ன பிறகு கட்சிகள்லாம் வந்து வரணும்ல. இப்போ அதிமுக கூட்டணியில் பேசிகிட்டு இருக்குங்க, நீங்களே சொல்கிறீங்க தேமுதிக பேசுது, பாமக பேசுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. மற்ற கட்சிகள்லாம் வந்து ஜனவரிக்கு பிறகு அறிவிப்புன்னு சொல்கிறாங்க. தாவேக்கா நோக்கி எந்தெந்த கட்சிகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த கூட்டணி அமைஞ்சா வந்து ஒரு இயற்கையான ஒரு கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய கட்சிகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதை நான் வந்து வேற மாதிரி பார்க்குறேன். அதாவது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து நான் சிஎம் ஆகணும், நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கையில் தான் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உடனடியாக வெளியே வருவீங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், எதற்காக அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் பிரச்சனை வந்துச்சு? சீட்டுகள் கொடுக்குறது. ராஜ்யசபா எம்பி. ஆமாம், சீட்டுகளை விடுங்க, அது எலெக்ஷன் அப்போ பேசிக்கிறாங்க. ராஜ்யசபா எம்பிக்காக ஐயா அன்புமணியை பற்றியே இப்போ ஒரு செய்தி வருது. அவர் என்ன கேட்குறாரா, 21 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி தான் அவரும் கேட்குறாரு. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு குறைந்தபட்ச அதிகாரம் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ தாவேக்கா வந்து மத்தியில் ஆட்சி செய்யலை. இப்போ தளபதிக்கு வந்து ஒரு நம்ம சப்போஸ் சென்ட்ரல் ஒரு பவர் இருக்குது, நமக்கு நம்மளால ஒரு 10 ராஜ்யசபா எம்பி கொடுக்குற நிலைமையில மட்டும்தான் எல்லாரும் வந்துருவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் எதிர்பார்க்கிறது வந்து மக்கள் நலனையும் தாண்டி இவங்களை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கான ஒரு சிறிய அதிகாரம்னாலும் இவங்க எதிர்பார்க்குறாங்க. மக்கள் நீதி மையம் மாதிரி. ஆமாம், நான் இங்கே ஜெயிக்கிறனோ தோக்குறனோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு வேணும், நான் எம்பியாக வளம் வரணும், என்னை சுற்றி கட்சிக்காரங்களுக்கு நான் சின்ன சின்ன வேலைகள் ஏதாச்சும் செய்யணும்னா நான் செஞ்சு கொடுக்கணும். ஸோ இப்படி தேவை இருக்கப்போ இவங்க எல்லாரும் சொல்லிக்கிற மாதிரி அவர் சிந்தனை ஆழ்மையான சிந்தனை, ஆழ்ந்த சிந்தனை. தளபதியோட சிந்தனை வந்து ஆழ்ந்த சிந்தனை. ஆனால் அது இவங்களுக்கு எல்லாம் வந்து புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னா 75 வருஷம் இவங்க விளையாண்ட மைதானத்தை தயார்படுத்தி அதில் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ தளபதி ஒரு பக்கம் ஆட்சிக்கு வந்தால் தான் அது நம்ம மைதானமாக மாறும். அப்போ நம்ம மைதானத்தில் வரையில தளபதி இதெல்லாம் ஈஸியாக அவங்களுக்கே புரிஞ்சிடும். ஏன் இவர் இப்படி சொன்னார். இப்போ நான் சொன்னேன் டிவிக்கே டிஎம்கே ஏன் கட்டமைச்சாருன்னு. அப்போ இங்கே இவ்வளோ குளறுபடி போயிட்டு இருக்கேல, ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான். அது அப்படி தான். அது அப்போ அவருக்கு அரசியல் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க தான் கோமாளி என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவ்வளோ மாதத்துக்கு முன்னாடி இட் இஸ் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்கிறாரு அப்படின்னா அது சும்மா முதல் கூட்டத்திலேயே சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து சும்மா சிந்திக்காமலாம் வரலைங்க. இவங்க நினைக்கிற மாதிரி அவர் வந்து விளையாட்டு காரியமாலாம் வரல. அவர் நினைச்சாருன்னா, எப்பா நான் 2 படம் நடிக்கிறேன்ப்பா, நீங்களாம் போய் களத்தில் வேலை பாருங்கப்பா, எலெக்ஷன் வரப்போ நான் 2 மீட்டிங்கில் பேசுகிறேன்னு சொல்லலாம்ல. ஆனால் அப்படி இல்லை. அவர் உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் வந்திருக்காரு. நிச்சயம் செய்வாருன்றதை மக்களும் நம்புகிறாங்க. அதனால தான் அந்த சர்வேல வாக்கு சதவீதம் கூட்டிகிட்டே போகுது. அவர் பிரச்சனைகளை கையாளுறதும் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அமைதியாக கையாள்வார், நிதானமாக கையாள்வார். ஆனால் அதில் கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டே சொல்யூஷன் இருக்கும். அவர் எப்பயுமே சொல்யூஷன் நோக்கி தான் போவார். நீங்கள் நினைக்கிற மாதிரி திரையில் வர மாதிரி அவர் இப்படி சொல்லிட்டாரா இன்றைக்கி சாயங்காலமே ஒரு அடி அட்டுறா அப்படி நிச்சயம் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் எப்பயுமே நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கி தான் நகருவார், ஒரு சொல்யூஷனை நோக்கி தான் நகருவார். ஸோ நிச்சயம் வந்து மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த கூட்டணி கணக்குகள்லாம் அது இப்படி தான் போகும். அப்போ ஏன் இவங்கெல்லாம் வரல அப்படின்னா வருவாங்க. அந்த சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இயற்கையாக அமைச்சு கொடுக்குற ஒரு சூழ்நிலை தான். அதை அப்படியே புரிஞ்சுட்டு வருவாங்க. நம்ம டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சரிங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக்கு மிக்க நன்றி. நன்றி.